எபிசோட் 6க்குள்ளே போயிடலாம். ஸ்டார்டிங்கில் என்னோட அப்பா தான் காட்டுறாங்க. அவர் நல்ல மில்லு. இப்போ இவங்க எல்லாரும் இப்போ சேர்த்து சாப்பிட்றாங்கன்னு சொல்கிறாரு. அண்ட் இது மிகாசா இருக்கான்னு பாருன்னு சொல்கிறாரு. அண்ட் அங்கே பார்த்தா மிகாசாவுடைய அம்மாவை தான் காட்டுறாங்க. அவங்கள 2 பேரும் கட்டி போட்டுருக்கிறாங்க. அவங்கள செஞ்சு என்ன சொல்கிறாங்கன்னா, அவளுடைய அம்மாவை அவளுடைய பேரண்ட்ஸை நம்ம கொலை செஞ்சோன்னா எவ்வளோ இதாக இருக்கும் இல்லை, எவ்வளோ காசு கிடைக்கும் இல்லை, அதான நல்ல ஃபேஸாக இருக்கிறா, இவன் ரொம்ப இதாக இருக்கிறா, இவர் நம்ம நல்லா போட்டு செஞ்சுக்கலான்னு சொல்கிறாப்புல. அண்ட் அப்படியே அவன் என்ன சொல்கிறான்னா, இதெல்லாம் அவங்க தப்பு இல்லையா, இதெல்லாம் நம்ம பண்ணிக்கிறோம் சரி, இதெல்லாம் தப்பு இல்லையான்னு சொல்லக்குள்ள அவனை பிடிச்சி ஏசுகிறான். நீ என்ன சொல்கிறேன்னு சொல்லிட்டு அவன் எனக்கு போட்டு ஏசுகிறான். அண்ட் அப்படியே இது மிகாசாவுடைய அம்மா என்ன பண்ணுறாங்கன்னா, அவனை அப்படியே பிடிச்சி அடிக்கிறதுக்கு வராங்க. ஐ மீன் மிகாசாவை அவர் அடிக்க வராரு. அப்போ சரியாக மிகாசாவோட அம்மா அவனை பிடிச்சி அடிச்சோடனேயோ, மிகாசா நீ டக்குன்னு பிடிச்சி ஓடுன்னு சொல்கிறாங்க. அண்ட் அப்படியே பிடிச்சி குத்திடுறாங்க. அதை பார்த்துனேயோ, என்னது நீங்கள் இப்போ அப்பாவை கொலை செஞ்சிட்டிங்களா என்ன சொல்லிட்டு பார்க்குறாரு. அண்ட் அவளை அப்படியே கட்டி போட்டிருக்கிறாங்க. யாரும் மிகாசாவை கொஞ்சம் பேர் அந்த 2 பேர் கட்டி போட்டிருக்கிறானுங்க. அது என்னன்னு சொல்கிறாங்க, இது யாருடைய வீடுன்னு சொல்லக்குள்ள எரன் வாரான். எரன் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, நான் இந்த வுட்ஸ் எல்லாத்தையுமே நான் லொஸ்ட் பண்ணிட்டேன், இது இங்கே இருக்குமானலாம் இல்லைன்னு சொல்கிறாங்க. என் அப்பா அவனுக்கு கோவம் வந்துடுது. நீங்கள் என்னது மிகாசாவை நீ கடத்தி வச்சிருக்கிறான்னு சொல்லிட்டு அடிக்கிறதுக்கு வாரான் நம்மளுடைய எரன். என்றபடி பிடிச்சி அடிச்சிடுறான். சும்மா பிடிச்சி நோங்குன்னு போட்டு நோங்கிக்கிட்டு என்ன சொல்கிறான்னா, நீ இப்போ டக்குன்னு இதாயிரு, இப்போ டக்குன்னு போல ஓடிடுவோம், நீ கொஞ்சம் போல் இப்போ ரிலாக்ஸ் ஆகு, இப்போ நீ கொஞ்சம் போல் ஓகே தான் இருக்கிறேன்னு சொல்லிட்டு மிகாசாவுடைய கட்டைப்பிடிச்சி ஊற்றுறான். கட்டைப்பிடிச்சி ஊற்றுட்டு இன்றைக்கி மொத்தம் 3 பேராக இருந்தாங்கன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அண்ட் அங்கே இன்னொருத்தனும் அடிக்கிறதுக்கு வாரான். அடிக்க வந்துட்டு அவனுடைய கழுத்தை பிடிச்சி தூக்குறான். அவன் பிடிச்சி அவனை போட்டு அட்டின்னு போட்டு அடிச்சுக்கிட்டே இருக்கிறான். இது இப்போ தப்பாக போய்கிட்டே இருக்குது. நான் இவனை போட்டு பாடம் சொல்லி கொடுக்கணும். நான் இப்போ எப்படியாவது போய் வின் ஆகிடணும் என்ன சொல்கிறான். நான் இப்போ போய் வின் ஆகிடணும்னு சொல்லிட்டு அடிக்கிறதுக்கு போய்கிட்டே இருக்கிறான் தலைவன். அண்ட் அப்படியே அவன் மனசுல நினச்சி பார்க்குறான், இந்த உலகம் ரொம்பவே டேஞ்சரானது. அப்பாவையும் கொலை செஞ்சிச்சு, அம்மாவையும் கொலை செஞ்சிச்சு. இப்போ நான் இப்போ இருந்துட்டு சண்டை பிடிக்கணும், இப்போ நான் இவங்களை வந்துட்டு சாட்டிக்கணும்னு சொல்லிட்டு கத்தி எடுத்துகிட்டு நிற்கிறான் மிகாசா. என் கத்தி எடுத்துகிட்டு நான் இப்போ உனக்கு அடிக்க போகிறேன்டான்னு சொல்லிட்டு அப்படியே அடிக்கிறதுக்கு போகிறா. என் அடிக்க போகக்குள்ள இந்த சீக்ரெட் சோல்ஜர்ஸ் இருக்காங்கல்ல, அவங்க வந்துடுறாங்க. அண்ட் அப்படியே இவரும் வந்துடுறாரு, என்னுடைய அப்பா. அப்பா வந்து என்ன சொல்கிறேன்னா, நீ தான் மிலிட்ரி போலீஸ்கிட்ட வந்து கொஞ்சம் போல் உதவி கேட்டுக்கலாம் இல்லை எரன்னு சொல்லிட்டு கத்துறாரு. யார் அந்த மிலிட்ரி போலீஸ் யாருன்னு சொல்லிட்டு அவன் கேட்குறான். அதோட நீ ரொம்ப இப்போ லக்கி எரன், வா நம்ம டக்குன்னு இங்கேருந்து போயாகணும்னு சொல்லிட்டு சொல்லக்கொள்ள, நீ தானே அந்த மிகாசா என்ற சொல்லக்கொள்ள, டாக்டர் ஈகர் நீங்கள் இப்போ எங்கே சொல்லக்கொள்ள நான் உன்னை கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு அப்படி தான் அவங்க அப்பா என்ன செய்கிறான்னா, அவன் அப்படியே அவருடைய பிளேஸுக்கு கூட்டிகிட்டு போகிறாரு. என்னையும் இப்போ எங்களுடைய ஃபேமிலியில் ஒரு ஆள்னு சொல்கிறாரு அவங்க அப்பா. என் அப்பா என்ன சொன்னான்னா, இவன் இப்போ நம்மளுடைய ஹோம்கிட்ட வர போகிறான்னு சொல்லக்குள்ள அவன் வந்துட்டு அப்படியே வந்துட்டு கத்துறா. கத்திக்கிட்டு அப்படியோ இதை காட்டுறாங்க, அது ப்ரெசன்ட்டில் நடக்கிறத காட்டுறாங்க. அவள் அப்படி இதை பிடிச்சி அடிக்கிறா. டைட்டன்ஸ் எல்லாமே போட்டு அடின்னு போட்டு அடிக்கிறா. எல்லாத்தையுமே போட்டுட்டு அவள் யோசிச்சு பார்க்குறா, அன்றைக்கி நான் இது செஞ்சு நான் இதாக இருந்தேன்னா நான் இன்றைக்கி இப்படி நான் வந்து சேர்ந்து இருக்க மாட்டேன். அது மட்டும் இல்லாமல் எனக்கு இதெல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருந்திருக்கும், நான் இந்தளவுக்கு வந்திருப்பேன்னு கூட தெரியாதுன்னு சொல்கிறா. அண்ட் இதோட இந்த எபிசோட் 6 முடியுது. பாய்.